ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு உளுந்து போண்டா பண்ண போகிறோம். இதில் சீனி சேர்க்க போகிறதில்ல, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. முதல்ல நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு கடலைப்பருப்புக்கு 1/2 கப்பு உளுந்து, தோல் உள்ள உளுந்து ரெண்டையுமே சேர்த்து நான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த தோலை நம்ம எடுக்க போகிறதில்ல, அந்த தோலில் நிறைய சத்து இருக்குது, அது நல்லாவே தான் இருக்கும். சரியா? இப்போ நான் 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்த்துடுங்க, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நம்ம வடித்து எடுத்துட போகிறோம். இப்போது இதுக்கு கூட ஒரு 4-5 ஏலக்காய் வாசனைக்கு, ஒரு கொஞ்சமாக உப்பு, 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்ல மையாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ அரைச்சி எடுத்த உடனே நாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டு நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து போடுறோம். ஒரு பக்கம் வெந்ததுமே அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதில் என்னென்னா, தீ கூடுதலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக மேலெல்லாம் கரைஞ்சிரும், உள்ளே வேகாது, அந்த உளுந்துக ஸ்மெல் வரும். அதனால 2 பக்கமே வேகிறது மாதிரி சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். சரியா? செம்ம டேஸ்ட்டாக சத்தான உளுந்துடா. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே செய்து கொடுங்க. சரியா? பாய்.